ஏப்பா உனக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? எங்க கூட பார்க்கலாம். இதை பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. சாப்பிட்ற பொருளை காமிச்சு என்ன தோணுதுன்னு கேட்டா சாப்பிடணும் தானே தோணும். உனக்கு அதான் தோணும்னு எனக்கு தெரியும். நான் அதை கேட்கல, அதோட படைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். இந்த கேரட்டோட படைப்பை பாத்தியா? இத பார்க்கும்போது நம்மளோட கண்களோட கருவிழி மாதிரியே இருக்குல்ல. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு அழகா அதை படைச்சிருக்கான். ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி இதை நல்லா பார்க்கும்போது நம்ம கண்களோட கருவிழி மாதிரியே தான் இருக்கு. ஓ, இதனாலதான் கேரட் கண்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்களா? கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். அது நல்லா நம்மளோட கண் பார்வையை மெயின்டைன் பண்றதுக்கு உதவும். இந்த மாதிரி பல உணவுகளை நம்மளோட உடல் உறுப்புகள் போலவே அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்ம உடல் உறுப்புகள் போல இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அந்தந்த உறுப்புகளுக்கு வலு தரக்கூடியதா இருக்கு. ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி வால்நட் கூட மூளை மாதிரியே இருக்கும்ல. ஆமாப்பா, வால்நட் மூளைக்கு நல்லது. அதே மாதிரி தக்காளி கட் பண்ணி பார்த்திருக்கியா? அது கூட ஹார்ட் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன உணவுகள் நம்ம உடல் உறுப்புகள் போலவே இருக்குதுங்கிறத கூகுள் பண்ணி பார்த்தாலே நமக்கு லிஸ்ட் கிடைக்கும். ஓ, அதனாலதான் எங்க அம்மா என்னை வால்நட் சாப்பிடுன்னு திட்டுறாங்க போல இருக்கு. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதனாலதான்ப்பா நான் அதிகமா அதை சாப்பிட்றதே இல்லை. இன்னைக்கு போய் ஒரே நாள்ல அந்த வால்நட் எல்லாத்தையும் சாப்பிட்டு என் பிரெயினை ஆக்டிவ் ஆக்கிக்கிறேன். இருப்பா, அப்படிலாம் பண்ணாத. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான். என்னதான் நம்ம உடலுக்கு நல்லது தரக்கூடிய உணவா இருந்தாலுமே அது நம்ம அளவோட தான் சாப்பிடணும். அதுதான் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியத்தை தரும்.